காரைக்குடி மாநகராட்சியுடன் பல்வேறு ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தின் கள நிலவரம் என்ன, விவரிங்க. மாவட்ட ஆட்சியர் பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முதல்வரால் தமிழகத்தில் உள்ள நிறைய மாவட்டங்கள்ல மாநகராட்சி அறிவிக்காக அது காரைக்குடியை ஒண்ணு. சிவகங்கை காரைக்குடியில பாத்தீங்கன்னா காரைக்குடி மாநகராட்சியோட பாத்தீங்கன்னா அரியக்குடி, இழுப்பக்குடி, சங்கராபுரம், கோவிலூர், மாநகிரி ஊராட்சிகள் மற்றும் கோட்டையூர், கண்ணனூர் பேரூராட்சிகள் இணைக்கப்பட்டுச்சு. இந்த ஊராட்சிகளோட தலைவர் பதவிகளும் பாத்தீங்கன்னா கடந்த 5ஆம் தேதி முடிவு வந்திருக்கு. ஊராட்சியில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமா 100 நாள் வேலைக்கு கடந்த ஒரு வாரம் பணி செய்வதற்காக அடையாள அட்டை வழங்கப்பட்ட நிலையில நேற்று பணிக்கு சென்ற 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைந்துள்ளதால் 100 நாள் வேலைவாய்ப்பு நிறுத்தப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டதால பெண்கள் அதிர்ச்சி அடைந்து நேற்று பாத்தீங்கன்னா காரைக்குடி, இழுப்புக்குடி மாத்தூர் செல்லும் சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டு வட்டாட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் மறியல்ல கலந்து சென்றாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மாநகராட்சியுடன் இணைத்தால் தாங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மட்டுமல்லாமல் வீட்டு வரி மற்ற வரிகள்லாம் உயர்த்தும் எங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்பதை கூறி எங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையோட இன்று மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட்டு பெண்கள் காத்திருக்கின்றனர். இது காவல்துறையில் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.